தியேட்டரை அணுகும் பொழுது எங்களுக்கு பெரிய சவாலாக இருந்தது இந்த அம்மா நிலமா, கடலோர காற்று போன்ற படங்களை செய்து. முக்கியமாக நாங்கள் பார்த்த அளவில் வெளிநாட்டில் எங்களோட படங்களுக்கு சரியான ஆதரவு இருக்கின்றது. எங்களோட மொழி வழக்கில் நாங்கள் பேசுகிற படங்களை மக்கள் இப்போ தான் பார்க்க தொடங்கியிருக்கிறார்கள். தமிழ்னா வந்த நேரத்தில் மரத்தில் இருந்து கடை வந்தார்கள் இருக்கிறோம். இப்போ நாங்கள் படத்தை தயாரித்து போட்டு நாங்கள் வீடு வீடாக கூவித்தான் அவர்களை அழைக்க வேண்டிய தேவை இப்பவும் இருக்கின்றது. எங்களுக்கு தியேட்டர் தருவதற்கு கொஞ்சம் பின்னடித்தார்கள். இந்தியா படங்களின் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருந்த தியேட்டர்கள் எங்களுக்கு இல்லை. பிரச்சனை என்னென்றால் ஒரே நேரத்தில் 2 இலங்கை தமிழ் சினிமா படங்கள் ஓடின காலகட்டம் இருக்குது. 23 படங்கள் நடிச்சு லைப்ரரி அவர் சம்மந்தப்பட்ட கதையாக வந்தது. கதையை வேறு வடிவத்தில் பேசுகின்றார். சரி, அவரை கதையை வாங்கி செய்திருந்தவர் நெருஞ்சிமூர். ஆனால் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் அந்த நேரம் இல்லாதபடியால் ராஜா மகேந்திர சிங்கம் வங்கியில் முகாமையில் இருந்து இப்போ இளைப்பாறி இருக்கிறேன். இளைப்பெறுவதற்கு முன்பதாகவே நான் திரைப்படத்துறையில் காலடி எடுத்து வச்சினான். மறைந்த இயக்குனர் திரு கேசவராஜா அவர்கள் நான் வங்கியில் வேலை செய்து பொழுது ஒரு லோன் விஷயமாக என்னை சந்திக்க வந்தவர். அவருக்கு என்னை பிடித்து விட்டது. என்னுடைய பூர்வீகம் ஒன்றும் தெரியாமல் அவர் சொல்லிவிட்டார், என்னுடைய அடுத்த படத்தில் தான் தயாரிக்க போகிற பரம்பரைக்கான படத்தில் நீங்கள் ஒரு முக்கியமான பாத்திரம் நடிக்க வேணும், அந்த பர்சனாலிட்டி உங்கள்கிட்ட இருக்கிறதா நான் காண்கிறேன். எனக்கு முதல்ல அவர் சொல்லக்க அப்படி ஒரு சிரிப்பு தான் வந்தது. என்றால் நான் கனகாலமாக கல்லூரியில் படித்த காலங்களில் நாங்கள் சூவே நாவக்குழியைச் சேர்ந்த சூனா வேலுப்பிள்ளை மாஸ்டர் அவர்கள் இந்த ஷேக்ஸ்பியர் நாடகங்கள் பலவற்றை தமிழில் மொழிபெயர்த்து அதில் நாங்கள் நடிச்சிருக்கிறோம். அதே போல் பண்டியாரவணியர் நாடகம் நடிச்சிருக்கிறேன். கொழும்பில் நான் பேங்கில் வேலை செய்த காலத்தில் கேஎம் வாசகர் இப்போ நாடக தயாரிப்பாளர் இருந்தவர் ரேடியோ சோழனில் அவற்றை துணியோட இந்த இந்த ரேடியோ நாடகங்கள் 1-2 செய்திருக்கிறோம். இதை விட எனக்கு பெரிய அனுபவங்கள் திரைப்படத்துறையில் இருக்கையில் அந்த நேரத்தில். அப்போ இப்படியாக கேசவராஜா கேட்டவுடன் எனக்கு சிரிப்பு தான் வந்தது. நான் யோசித்தேன், அவர் இந்த லோனை பெறுவதற்காக நான் ஒரு மயக்கிறதுக்காக இப்படி சொல்கிறாருண்டு நான் சிரிச்சு போட்டால் அவருக்கு எல்லாம் லோன் பாஸ் பண்ணிட்டேன், முதலே பாஸ் பண்ணிட்டேன். ஆனால் ஒரு நாள் நான் திண்ணவையில் இருக்கிறேன். ஒரு நாள் என்னுடைய வீடுக்கு ஸ்கிரிப்டோட தேடி இதான் சார் உங்களோட ஸ்கிரிப்ட், நீங்கள் அப்படியா பாருங்கோ. இந்த பரம்பரைக்கான படத்தை முதல் செய்யக்க கதாநாயகன் நடித்தவர் இந்தியாவை சேர்ந்த ஒரு நடிகர். கதாநாயகன் நடித்தவர் கொழும்பை சேர்ந்த காயத்ரி என்ற பிள்ளை. அப்படி இதில் என்னோட சேர்ந்து நடித்தது எஸ்டி அரசு அரசாணியங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவர் பெரிய நாடக நடிகர். எனக்கு சில நாடகங்கள் இயக்கியும் இருக்கிறார் என்னை வச்சு. அவரோடு சேர்ந்து நான் நடிக்க வேண்டியதாக சரியான இதாக தான் இருந்துச்சு. ஆனால் போய் நிற்க அங்கே இந்த கேமராமேன்ஸ் எல்லாரும் இந்தியாவை சேர்ந்த பழனி போன்ற ஆட்கள்லாம் வந்துருந்தார். அப்போ எனக்கு முதல் அந்த கேமராவுக்கு முன்னால் நிற்க கொஞ்சம் தடுமாற்றங்களும் பயம் இருந்தது. இப்போ கேசவராஜ் சொன்னார், சார் நீங்கள் சும்மா ஒன்றுக்கும் பயப்பட தேவையில்லை, நீங்கள் இவர்கள் எங்களை விட பெரிய ஆட்கள் இல்லை, நாங்கள்லாம் பெரிய ஆட்கள், நீங்கள் உங்களோட மனதில் என்ன தோன்றதோ அதுபடி நடிக்கணும். அது எனக்கு இப்போ நான் மனதில் வச்சுக்கிறேன். அன்றைக்கு அந்த சிறிது நேரம் ஏற்படுத்தப்பட்ட பதட்டத்துக்கு பிறகு எனக்கு நான் இத்தனை படங்கள் நடிக்க எனக்கு இந்த பதட்டங்கள் ஒன்றும் வரையில். கதாபாத்திரங்களாக மாறி சில நடிக்க வேண்டிய கட்டங்களுக்கெல்லாம் எனக்கு இருந்திருக்கு. அதை நான் செய்திருக்கேன்னு நம்புகிறேன். கடைசி இதுக்கு முதல் வந்த படம் பால் நிலம் என்ற படத்தில் நான் அதில் பிரதான பாத்திரம் செய்து நான் அதுலேயும் எனக்கு எல்லா நாடுகள்லேயும் நான் கேரக்டர் மக்களால் வரவேற்கப்பட்ட கேரக்டர் அது பால் நிலத்தில். இப்போ அண்மையில் வெளிவந்த படம் கண்ணம்மா.
அதுமான ஜூட் சுகி தான் அந்த பாலின அந்த படத்தையும் செய்தவர். அதே படத்தை இவர் இங்கே கண்ணம்மாவையும் இவர் தான் இயக்கியிருக்கிறார். கண்ணம்மா என்ற படம் 24ஆம் தேதி ஜனவரி மாதம் 24ஆம் தேதி ராஜா திரங்கில் முதல் ஃபர்ஸ்ட் ஷோவாக போட்டு நாங்கள் அதில் நிறைஞ்ச சினங்கள், அதாவது கேள்விப்பட்டு நாங்கள் நடிக்கிறோம் என்று கேள்விப்பட்டு அதில் நடித்ததில் எல்லோரும் என்னென்ன நான் மட்டுமே இல்லை, நடித்த எல்லோரும் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட். நேற்று நடித்த ஒவ்வொருவரும் ஈழ சினிமாவில் பல்லாண்டு காலங்கள் தொழில் புரிந்தவர்கள் அல்லது நாடகத்துறையில் அனுபவம் வாய்ந்தவர்கள் போன்ற பல பெரியவர்கள் நடித்திருந்தார்கள். உதாரணமாக கொலின்ஸ், ஜூல் கொலின்ஸ் என்பவர், அவர் பல விருதுகளுக்கு உரியவர், பாசிபுரை சேர்ந்தவர். அவர் என்னோட இந்த பனைமரக்காடு என்ற படத்தில் அவர் என்னோட நடிச்சிருக்கிறார். அதுபோல் 1-2 படங்கள் என்னோட சேர்ந்து நடிச்சிருக்கிறார். அவரை நாங்கள் இந்த முறை இந்த கனாலும் அவர் திரையில் தோன்ற இல்லை. ஆகவே அவரை இந்த முறை நாங்கள் முக்கியமான சின்ன ஒரு பாத்திரம், ஆனால் மனதில் பதியக்கூடிய ஒரு பாத்திரம் அவரை கொடுத்துனாங்க கொலின்ஸ். அதே போல் இந்த சுவிஸ் ரகு என்றவர், அவர் இந்தியாவில் பிரபல நடிகர்களோடு நடித்த பெருமைக்கு உரியவர். அவர் தானாக இந்த படத்தில் நடிச்சிருக்கார். மற்றது கேப்டன் பாஸ்கர் என்றவர் வல்லுத்துறை சேர்ந்தவர், அவர் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்கிறார். ஜீவேஸ்வரன், அவரும் ஏறக்குறைய என்னுடைய காலப்பகுதியில் திரைத்துறைக்கு வந்தவர், மூளையை சேர்ந்தவர். அவர் இந்த இதில் எனக்கு சமமான நான் ஒரு உணர்ச்சிகரமான இதை செய்யும்பொழுது அவர் உணர்ச்சிகரத்துடன் சேர்ந்து ஒரு கொமெடியன் மாதிரி பாத்திரம் ஒன்றை ஏற்றி நடித்தவர், சிறப்பாக செய்திருந்தார். எல்லோராலையும் பேசப்பட்டது அவற்றை பாத்திரம், அற்புதமாக நடித்திருந்தார். இப்படியான அதோட லண்டனை சேர்ந்த சபேசன் அவர்கள் நடித்திருந்தார்கள். அவரும் 1-2 படங்கள் ஏற்கனவே நடித்த பெருமைக்குரியவர். அவர் திரு நிவால் ராஜ், மற்றது கதாநாயகன் நடித்தவர் பிரபல யூடியூப் சேனல் வச்சு நடத்துகின்ற மிந்துஜா அவர்கள். மற்றது அதை விட கண்ணம்மா என்ற பாத்திரத்தை ஏற்று நடித்தவ முல்லைத்தீவை சேர்ந்த பவுனக்கா ஜஸ்மின். அவள் பிரபலமான நடிகை, பல திரைப்படங்களில் அந்த காலத்துலேருந்து இது வரைக்கும் நடிச்சுட்டு வாரார். இந்த கண்ணம்மா என்ற பாத்திரத்துக்கு உயிர் கொடுத்துருக்கிறான்னு தான் நான் நம்புகிறேன். ஈழ சினிமா கொஞ்சம் சிறிதாக வளர்ச்சி அடைஞ்சு மக்கள் பார்க்குற அளவுக்கு ஆவலை தூண்டி இருக்கிறது என்பதை இட்டு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக மக்கள் இந்த படத்தின் உணர்ச்சிகளை பெரிதும் விரும்பியிருந்தார்கள். அதாவது ஏற்கனவே இந்த அப்படிப்பட்ட பாத்திரங்கள் எங்கள் நாட்டில் பழக்க இருக்கின்றது. நாங்கள் போருக்கு முன்னதான வாழ்க்கை, போருக்கு பின்னதான வாழ்க்கையுடைய வாழ்க்கையை பிரித்து பார்க்கும் பொழுது, போருக்கு பின்னதான வாழ்க்கையில் பலர் தங்களை பிள்ளைகளை இழந்து இன்னும் அல்லலுட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். அப்போ அப்படிப்பட்ட ஒரு பாத்திரத்தை, அப்படிப்பட்ட ஒரு கதையை இங்கே சொல்ல வந்த இடத்துல நிச்சயமாக அது உணர்ச்சி பூர்வமாகத்தான் இருந்தது. உணர்ச்சி பூர்வமாக இருக்கும். ஏனென்றால் பல வலிகளை தாங்கிய சமூகம்தான் எங்களோட சமூகம். ஆகவே அந்த வலிகளை வெளிக்கொண்டு காட்டும் பொழுது அந்த வலியில் உணராதவர்களுக்கும் நாங்கள் வாழ்ந்த வலிகள் என்னென்று ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஏற்கனவே படத்தின் முடிவில் கிணவர் படத்தில் நாங்கள் அவர்கள் நிலம் கவலையாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக சில கொமெடிகளை கூட்டிக் கொண்டு போனாங்கள். ஆனால் கடைசி முடிவு எல்லோரும் போகும்பொழுது நீங்கள் அந்த முடிவு மட்டும் இருந்து பார்த்தீங்களோ தெரியவே இல்லை. அநேகமாக எல்லாரும் கண்ணீர் வடிஞ்சபடி தான் வெளியேறினார். அவர்களுக்கு அது நாங்கள் சுமந்த வெளி, அதனால் அவர்களுக்கு அந்த பார்வை எடுக்க ஆட்டோமேட்டிக்காகவே அந்த கண்ணீர் வருகின்றது. நான் முதல் நடித்த படம் பனைமரக்காடு. அந்த பனைமரக்காடு பார்த்தீங்க என்றால், இப்போ நாங்கள்
இல்லத்தை எப்படி நாங்கள் இழந்து போய் இல்லத்தை எப்படி இழக்கிறதுக்கெல்லாம் கஷ்டப்படுறோம் என்றதை தான் அவராத்தில் கொண்டு வர்றது. அப்போ அந்த படம் பலராலையும் பேசப்பட்ட படம். அந்த நேரத்தில் பல டெக்னாலஜி அப்போ அந்த 2010 அந்த படம் எடுக்க நாங்கள் இந்த பல சினிமாக்குரிய டெக்னிக்ஸ் எல்லாம் எங்களை பொறுத்த மட்டும் வளராத காலப்பகுதியில் எடுத்த படம் என்றாலும் அந்த படம் பல்வேறு தேசங்களில் ஓடின படம், பலராலையும் பேசப்பட்ட படம். அபகரித்த நிலத்தை விட்டு கொடுக்க முடியாமல் போராடுறது எல்லாம் வைக்க வருது. ஆகவே அது அந்த நேரத்தில் எடுத்தாலும் இன்றைக்கு ஓடினாலும் அது பேசப்படுற படமாக தான் இருக்கும். அம்மா நிலமா, கடலோர காற்று போன்ற படங்களை செய்தவர். அப்போ அவருக்கு அந்த அனுபவம் கூட. ஆனால் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் அந்த நேரம் இல்லாதபடியால் இப்போ அது படம் எடுத்திருந்தேன் என்றால் இன்னும் சூடு நல்லா பிடிச்சிருக்கும். அவரை கதையை வாங்கி செய்திருந்தவர் நெருஞ்சி முள். நெருஞ்சி முள்ளும் ஏறக்குறைய எமது கதையைத்தான் பேசுகின்றது. கதையை வேறு வடிவத்தில் பேசுகின்றது. சரி, அதில் தான் இந்த ஜூட் சுய்யவர்கள் கேமராமேனாக, அதாவது சினிமாட்டோகிராஃபராக வேலை செய்வர். அவர் அப்படியே எங்களை நடிப்பை பார்த்துட்டு தான் செய்கிற படத்தில் இன்னும் பிரதான மாற்றத்தை போடணும்னு விரும்பினவர். அதில் நெருஞ்சி முள்ளில் இவரும் நடிச்சிருக்காரு. எங்களோட ஜீவேஸ்வரன் நடிச்சிருக்கிறார். சிறிய பாத்திரம் நடிச்சிருக்கிறார். இன்னொரு படம் செந்தணல். அது வந்து 1-2 நாள் தான் ஓடினது. அப்புறம் ஓட முடிய இல்லை பல்வேறு காரணங்களால். லைப்ரரி அதோடு சம்மந்தப்பட்ட ஒரு கதையாக வந்தது. அதனால் ஓட இல்லை. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வடிவத்தில் எமது கதைகளைத்தான் பேசினார். நாங்கள் பட்ட வேதனைகளை, துன்பங்களை பல்வேறு வடிவங்களில், கோணங்களில் அனலைஸ் பண்ணி அந்த படங்கள் எடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் எங்களோட கதை தான். ஆகவே இந்த படங்கள் எப்படி எந்த கோணத்தில் பார்த்தாலும் அதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த படம் மிகவும் பிடிச்சிருக்கு. குற்றத்தடம், லூசியின் இடப்பக்க இடையண்டு செய்திருந்தவர். என்னத்தை செய்தால் அதில் அவ கூட பெண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறா. பெண்ணியமை அப்படி ஒவ்வொரு தன்மைக்கு எந்தெந்த கருத்துக்களுக்குள்ளே அடிபட்டு இருக்கிறோமோ அந்த கருத்துக்களை வெளியில் கொண்டு வரையணும். 23 படங்கள் நடிச்சிட்டேன். இப்போ 2 படங்கள் ஒப்புதல் அளிச்சிருக்கிறேன். 1972ஆம் ஆண்டுக்கு முற்பட்டதால் காலப்பகுதி பார்த்தீங்க என்றால் ஒரே நேரத்தில் எனக்கு தெரியும் ராஜா தியேட்டரில், அல்ல வின்சர் தியேட்டரில், லிடோ தியேட்டரில், ராணி தியேட்டர் பல தியேட்டர்கள் இருந்தன. ஒரே நேரத்தில் 2 இலங்கை தமிழ் சினிமா படங்கள் ஓடின காலகட்டம் இருக்குது. பிறகு இந்த போருக்குள்ளே எல்லாம் இல்லாமல் போய் பிறகு 2010 இந்த மீள ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. நிச்சயமாக பலர் இதில் முனைப்பாக இயங்குகிறார்கள். பல இப்போ எங்களை விட இளம் சமுதாயம் கூடுதலான ஆர்வத்தை காட்டுகிறார்கள். கூடுதலான இதை பற்றி படிக்கிறார்கள். கூடுதலான தொழில்நுட்பங்களை எல்லாம் படித்து வந்திருக்கிறார்கள். அவர்களால் சிறந்த படங்களை தயாரிக்கத்தக்க நிலையில் வந்திருக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு இல்லை பிரச்சனை என்னென்றால் அதை இன்னும் நாங்கள் எங்களுக்கு உரிய ப்ரொடியூசர்ஸ் அல்ல ஃபினான்சியர்ஸ் கிடைக்காததான் பெரிய பிரச்சனை. அப்படி இருந்தும் எமது சொந்த முயற்சிகளால் இந்த படங்களை நாங்கள் இங்கே தியேட்டரில் காசை கட்டி ஓடி மக்களை பார்வையிட செய்கிறோம். அதுக்கு நாங்கள் ஏறக்கூடிய தியேட்டருக்கு கொடுக்குற காசை விட கொஞ்சம் காசுதான் நாங்கள் அறவிடுறோம். அப்போ அதால் நாங்கள் போட்ட காசு எடுக்க போகிறது இல்லை. ஆனால் அதே வேளையில் இந்த படங்களை நாங்கள் அங்கால மையப்படுத்தும் போது, வெளிநாடுகளில் மையப்படுத்தும் பொழுது வெளிநாட்டில் புலம்பெயர் தமிழர்கள் பார்க்க ஆசைப்படுகிறார்கள். எமது நாட்டை, எமது வாழ்வியலை, நாங்கள் மறந்த வாழ்வியல், நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் மறந்து ஓடணும். எல்லாம் புதிய மையம். அப்போ அதுகளை பார்க்க அவர்கள் புலங்க ஆயுதம் அடைகிறார்கள். அவன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறதான் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை என்று சொல்லிக் கொடுக்குறார்கள். இப்போ அப்படியான நிலையில் நாங்கள் பார்க்கும் பொழுது எமது படம் புலம்பெயர் தமிழர்கள் படங்களுக்கு ஆதரவு அளித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். உதாரணமாக இந்த கண்ணம்மான படம் இப்போ எங்களுக்கு உடனடியாக இந்த படம் ஓடின கையோடிய ஆஸ்திரேலியாவில் ஓடுறதுக்கு எங்களுடன் கதைத்திருக்கிறார்கள் ஏப்ரல் மாதத்தில். அதே போல் கனடாவில் கதைத்திருக்கிறார்கள்.
அப்போ அதன் மூலம் அங்கே ஓடும் பொழுது எங்களுக்கு நிச்சயமாக ஒரு வருமானத்தை அது ஈட்டித்தரும். நெதர்லாந்தில் ஓடப்போகுது. அதேமாதிரி பால் இல்லாமல் எங்களுக்கு அந்த 3 நாடுலேயும் ஓடும் பொழுது எங்களுக்கு ஓரளவுக்கு நாங்கள் செலவழித்த காசை பெற்று தந்தது. ஆனால் இந்த முறை நாங்கள் இந்த தியேட்டரை அணுகும் பொழுது எங்களுக்கு பெரிய சவாலாக இருந்தது. இந்த இந்தியா படங்களின் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருந்த தியேட்டர்கள் எங்களுக்கு அந்த டேட் கிடைக்க அவையில் இந்த டேட் வந்து கன்ஃபார்ம் இல்லாதபடியால் எங்களுக்கு தியேட்டர் தருவதற்கு கொஞ்சம் பின்னடித்தார்கள். அதன் மூலம் நாங்கள் முதல்ல நார்மலாக கொடுக்குற காசை விட பெருமளவு டபுள் தி அமௌண்ட் காட்டித்தான் நாங்கள் தியேட்டர் எடுத்து படத்தை காட்ட வேண்டிய தேவை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அப்படியான தாக்கங்கள், பல்வேறு தாக்கங்கள், இது ஒரு தாக்கம்தான். ஆனால் என்னதான் தாக்கம் இருந்தாலும் முயற்சியை கைவிடாமல், முயற்சி உடையார் நிகழ்ச்சி அடையார். முயற்சியை அவர்கள் தோல்வியடைந்த என்ன வெற்றி அடைந்தா என்ன என்ற என்ற மறைப்பாங்க விட்டுட்டு தொடர்ந்து பயணித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். தொடர்ந்து படம் பிடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த வருஷத்தில் படங்கள் வேற இருக்கின்றன இன்னும். அதில் பார்க்கும் பொழுது அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். வளரும். இதில் சினிமா வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு தான் போகின்றது. நிச்சயமாக மேன்மேலும் வளரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. நாங்கள் நீண்ட காலமாக இந்தியா படங்களை பார்த்து பழகினவர்கள். அப்போ அதை நாங்கள் ஒரு நொடியிலேயே அது பண்ண இல்லாது. அதான் தாற்பயம். இப்போ நாங்கள் படத்தை தயாரித்து போட்டு நாங்கள் வீடு வீடாக கூவித்தான் அவர்கள் அழைக்க வேண்டிய தேவை இப்பவும் இருக்கின்றது. ஆனால் அங்கே பெரிய நடிகருடைய படம் இங்கே வரும்பொழுது அது தேவையில்லை. அவைகள் அடியா அப்படியான்னு சொல்லி ஊருக்கு பாய்ஞ்சு பிளாக் மார்க்கெட்லேயே டிக்கெட்ஸை வாங்கி பார்க்குறார்கள். அந்த உணர்வு அவர்களுக்கு இன்னும் அதுக்குள்ளே மூழ்கி இருந்தபடியால் இன்னும் எடுபடை இல்லை எங்கால். அப்போ இந்தியா கலைஞர்கள் வரும்பொழுது, இந்தியா கலைஞர்கள் பாடல்கள் வரும்பொழுது அங்கே நாடகம் கூடுதலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கூடுதலாக வரவர்கள் வந்து பாடுதல் வருகிறார்கள். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இந்த ஏர்போர்ட் வந்த பிறகு பாடல்கள் வந்து இறங்கினார்கள். ஆரம்பத்தில் பாடல் வரும்பொழுது நிறைய சேனல் நின்றது. பிறகு படிப்படியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வாரம் தெரியாது போர்வம் தெரியாத அளவுக்கு வந்திருக்குது. இப்போ கிட்டடியில் நான் பார்த்தேன். இப்போ கிட்டடியில் மிக முக்கியமான 2 பாடல்கள் வந்தார்கள். அங்கே பெரிய 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 விளம்பரங்களும் இல்லை, சிலங்களும் பெருசாக இல்லை. அப்போ ஆரம்பத்தில் இருந்த அந்த இது அதாவது காணாமல் இருக்கிறார்களுக்கு கண்ட உடனே அப்புறம் சலிச்சிடும். அப்படித்தான் எங்களை எல்லாம் பாடு மக்களும் அந்த எல்லாம் இருக்கிறார்கள். தமிழ்னா வந்த நேரத்தில் மரத்தில் இருந்து கூட வந்தார்கள் இருக்கிறோம். ஆனால் இனி தமிழ்னா வந்தால் அப்படி செய்வாங்களென்றால் அது இல்லை. அதே அந்த நேரத்தில் உள்ள உணர்வுகள் படிப்படியாக அந்த இதுகள்லாம் போயிடு மட்டும் நான் நம்புகிறேன். அது உடனடியாக போக்காட்ட இல்லாது இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது போவோம். ஏன்னா நாங்கள் நீண்ட காலமாக மூழ்கி இருந்தபடியால். அப்போ இனி எங்களோட மொழி நடையில் நாங்கள் பேசுகிற படங்களை அவர்கள் பார்த்து பழக வேணும். இப்போ இந்தியா மொழி நடையில் பேசின இதுகளும் இப்போ சுவாஜி கணேசன் பேசுகிற வசன நடைகள் மாதிரி பேசினா தான் படம். இப்போ காலத்துக்கு இப்போ சுவாஜி கணேசன் வசன நடை படுபடாது. அப்படி மாறிட்டு தாங்க. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு மாதிரி மாறி மாறி வரக்க இப்போ நாங்கள் எங்களோட மொழி வழக்கில் நாங்கள் பேசுகிற படங்களை மக்கள் இப்போ தான் பார்க்க தொடங்கியிருக்கிறார்கள். நிச்சயமாக பார்ப்பார்கள். முக்கியமாக நாங்கள் பார்த்த அளவில் வெளிநாட்டில் எங்களோட படங்களுக்கு சரியான ஆதரவு இருக்கின்றது. வெளிநாட்டில் எங்களோட புலம்பெயர் மக்கள் நிறைய சென்று பார்க்கிறார்கள். கண்ணம்மாண்ட படம் உண்மையாக சொல்லப்போனால் 80 அல்லது அதுக்கு கூட 90% காட்சிகள் வந்து ஒன்ஸ் லொக்கேஷன் எடுத்த படம், ஒரே லொக்கேஷன் எடுத்த படம். நாயமார்கட்டில் ஒரு பழைய அரசு பரம்பரைக்கு வைத்தியம் பார்த்த பெரிய வளவும் பழைய வீடும் ஒன்று இருந்தது. நாங்கள் தேடி தெரிஞ்ச அமைப்பு அதுக்குள்ளே இருந்தபடியாலையும் அது ஒரு பிரதானமான ஒரு ராஜபரம்பரைக்கு
வைத்தியம் பார்த்த இடமாக இருந்தபடி அதுக்குள்ள கோயில் ஒன்று இருக்குது. நாங்கள் தேடி போன இடங்கள் ஒரு கோயில் வேணும், சின்ன கோயில் ஒன்று, வைரவ கோயில் மாதிரி ஒரு சின்ன ஒரு அம்மன் கோயில் மாதிரி ஒன்று வேணும். பார்த்தா அதுக்குள்ளே இருக்குது. அதுக்கு ஒரு இடிஞ்ச கட்டுறது எங்களுக்கு தேவைப்பட்டது. அப்படி பார்த்தா அதுக்குள்ள ஒரு கட்டம் அப்படி இருக்குது. எங்கள் இடத்து பார்த்தால் ஆல்மோஸ்ட் பழைய வீடும் இல்லை, புது வீடும் இல்லை, பல காலத்து செட்டப்பில் வீடு இருக்கும்போது அது அதுக்குள்ளே இருக்குது. ஒரு 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 கல்லுக்கொட்டில் சீன் வைக்க வேணும், அதுக்கு ஒரு சில அடர்ந்த காட்டு மாதிரி இருக்கும், அது மாதிரி இருக்குது. அப்போ எங்களுக்கு வசதியாக போயிட்டு எல்லாம் பார்த்தால் ஒரே லொக்கேஷனுக்குள்ளே எல்லாம் அமைஞ்சதால் எங்களுக்கு நாங்கள் போக்குவரத்து மற்றது பல பல வேறு வேறு இடைஞ்சல்களை தவிர்த்து கொண்டு ஒரே லொக்கேஷன் எடுத்த படம் தான் இந்த இது. அதை விட சில காட்சிகளை ஒரு எங்களுக்கு நாச்சியார் வீடு ஒன்று தேவைப்பட்டது. அந்த நாச்சியார் வீட்டை நாங்கள் ஜாப்பானத்துக்குள்ளே தேடினாங்க. ஏன்னா தூர இப்போ இங்கே மூளாய் சுழிபுரம் அந்த பகுதியில் இருக்குது நாச்சியார் வீடுகள் இப்போ. ஆனால் அவ்வளோத்துக்கு இவ்வளவு ஆக்டர்ஸை ஏற்றி இறக்குறதுக்கு எங்களுக்கு ஃபினான்ஷியல் பட்ஜெட்டரி ஃபிலிம் இது. அப்போ எங்களுக்கு அது கஷ்டம் வந்து யோசிச்சு போட்டு இதுக்குள்ளே திறக்க ஒரு மடம் ஒன்று எங்களுக்கு அமைஞ்சது நல்லூரில். அந்த மடத்தை அவர்கள் தாங்களாக எங்களுக்கு தந்து உதவினாக, விறகும் கொடுக்குறீர்கள் இந்த மடம். அது இறைவனுடைய அருளால் தான் கிடைச்சது. அதாவது நாச்சியார் சில காட்சிகள் அதில் எடுத்திருக்கிறோம், நீங்கள் பார்த்தா தெரியும் படத்தில். அதையும் இந்த வீட்டையும் இணைக்கிறோம் அந்த படத்தில். உணர்ந்த நாங்கள் எங்களோட லொக்கேஷன் யாழ்ப்பாணத்தில் முழுக்க லொக்கேஷன். உண்மையாகவே இந்த ஷூட்டிங் பீரியட் 10 days. 4 பாடல்கள் இருக்கின்றன. அந்த பாடல்களுக்கு ஒரு 2 நாள் போட்டால் 12 நாளைக்குள்ளே ஷூட்டிங் முடிஞ்சுது. ஆனால் ஃபுல் டைம் ஜாப். காலையில் தொடங்கினால் நைட் வரும் ஷூட்டிங் இருக்கும். அந்தந்த காலப்பகுதிக்குரிய ஷெட்யூல்ஸ் பண்ணி அதை முடிப்போம். ரிட்டர்ன் சேர்ந்தாங்க. மற்றது அந்த நான் சொன்னபடி இந்த லொக்கேஷன் எங்களுக்கு அமைஞ்சபடியால் இந்த கால விரியங்களும் குறைஞ்சிது. நம்முடைய டிரான்ஸ்போர்ட் குறைஞ்சிது, செலவினங்கள் குறைஞ்சிது. மற்றது கோயில் அதில் இருந்தபடியால் நாங்கள் மரக்கறி சாப்பாட்டையே சாப்பிட்டு கொண்டோம். அதால் மற்ற சாப்பாடு போடுற செலவினம் குறைஞ்சிது. இப்படியான 12 நாள்லேயே முழுமையாக முடிஞ்சது படம். 12 நாளில் ஷூட்டிங்கெல்லாம் முடிஞ்சது. அப்போ எடிட் பண்ணி வரையா ஒரு 15 நாள் எடிட் பண்ணி பிறகு கலர் கிரேடிங், பிறகு அதில் கணக்காவியல்கள் இருக்குது, அதெல்லாம் முடிச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு தான் கொஞ்சம் கூட நாள் சென்றது. அதுக்கு பிறகு பாட்டுக்கள் டப்பிங் அதுகள் எல்லாம் செய்து எல்லாம் கனெக்ட் பண்ணி பிறகு நாங்கள் அங்கே போனது களம்பில் சென்சருக்கு போகணும். சென்சருக்கு போக சென்சரில் அவை தார டேட்டுக்கு நாங்கள் அங்கே படத்தை ரெஜிஸ்டர் பண்ணி கொண்டு போய் தியேட்டரில் போட்டு காட்ட வேணும். அப்போ தியேட்டரை அரேஞ்ச் பண்ணி அந்த தியேட்டருங்களுக்கு கிடைக்கிற நாட்கள் கொஞ்சம் பின்னும். அப்போ அது மட்டும் நாங்கள் வெயிட் பண்ணி தியேட்டரில் போட்டு காட்டி எங்களுக்கு இந்த ஜூஸ் அடிக்க கிடைச்சிருக்கு. இந்த படத்துக்கு எல்லோரும் பார்க்கக்கூடிய அன்லிமிட்டெட் பார்க்கலாம். ஒரே டைமில் கிடைச்சிட்டு அது கிடைச்சிது. எந்த விதமான தணிக்கை அது மட்டும் இல்லை, நாங்கள் இங்கே ஈழத்தமிழ் கலைஞர் ஒன்றியம் என்ற ஒன்றியம் இங்கே இருக்குது. டாக்டர் சிவசுதன் அவர்கள் ஸ்தாபித்திருக்கிறார்கள். இப்போ அதிலேயும் நாங்கள் அந்த இதுக்கு படத்தை போட்டு காட்டி அவர்களும் ஒரு தங்களோட சென்சஸ் அடிக்க தந்திக்கணும், எல்லாரும் பார்க்க போட்டு வீரம் தந்திருக்கிறோம். இப்போ அதன் மூலம் அது இன்னொரு உத்தரவாதம், ஒரு கவர்மெண்ட் உத்தரவாதம், அதாவது எங்களோட ஃபிலிம் கார்பரேஷனுடைய உத்தரவாதத்துடன் எங்களை ஈழத்தமிழ் கலைஞர் ஒன்றியமும் உத்தரவாதம் தந்திருக்கு. இந்த படத்தை எல்லோரும் பார்வையிடலாம், அங்கே வன்முறை இல்லை என்றெல்லாம் தந்திருக்கிறார்கள். வளர்ந்து வருகின்ற ஈழத்து கலைஞர்கள் உண்மையாகவே சிறந்த அனுபவசாலிகளாக இருக்கிறார்கள். இப்போ ஜூட்ஸுக்கெல்லாம் நான் நாங்கள் ஒத்துழைக்க வேண்டிய காரணம் ஜங்கால் அவருக்கு நாங்கள் ஒத்துழைக்க படிக்கிறாலே அவருக்கு நான் சரியான வழியில் கொண்டு செலுத்தக்க இருந்தது. போட்டி இருக்குது, போட்டி கட்டாயம் இருக்க வேணும். போட்டி நிச்சயமாக இருந்தால் தான் வளர முடியும். ஆனால் அது பொறாமையாக வராமல் பார்த்துக்கொள்ளணும். போட்டி இருக்கத்தான் வேணும், பொறாமை இருக்கக்கூடாது. எல்லோரும் சேர்ந்து ஒரு தட்ட படைப்பை வரும்பொழுது கைதட்டி தேர்வுகிற மாதிரி இழுத்தால்தான் நிச்சயமாக நாங்கள் எமது ஈழ சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். அந்த பாத்திரத்துக்கு என்ன பேர் வைக்கலாம் என்று நாங்கள் 4-5 பேர் டிஸ்கஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க. நிச்சயமாக அந்த பாத்திரத்துக்கு ஒரு பேர் வைக்க வேணும்.
அந்த அந்த ஒரு முடிவு எடுத்துட்டோம். அந்த பாத்திரத்துக்கு வைக்க போகிற பேர் தான் படத்துக்கு பேருங்க. அப்போ பலர் பல விதமான பேர்களை சொன்னார்கள். ஒரு பராசக்தி என்றார், அப்படி இப்படி கிணறு பேர். அப்போ இப்போ நான் சொன்னேன் என்னுடைய அம்மாவுக்கு பேர் கண்ணம்மா. சரியா? அப்போ நான் சொன்னேன் கண்ணம்மாண்டு படத்துக்கு பேரை வைப்போம் கொண்டு எல்லாருக்கும் வந்து கண்ணம்மாண்டு சொன்னோன்னு கண்ணம்மாண்டோன்னு ஒரு அட்ராக்டிவ் நேமாக இருந்துச்சு. அதை பாரதியார் பாடிய கண்ணம்மாவும் அப்படியே கண்ணம்மான்றது ஒரு பழங்காலத்து பேராக இருந்தால் கூட அங்கே ஏதோ ஒரு அட்ராக்டிவ்னஸ் இருக்குது. அப்போ எல்லோரும் ஒரே குரலில் சிவ சொன்னபடி கண்ணம்மா பேரை வைப்ப முடிச்சு. அப்படித்தான் அந்த பேர் வச்சே இல்லாமல் வேறு பேப்ப சொல்லணும் இல்லை. அது இல்லை. ஆனால் பாத்திரத்தில் பேர் தான் நிச்சயமாக படத்துக்கு வரணுன்றது முதல் எல்லாரும் டிசிஷன். அப்போ பாத்திரத்தில் வைக்க போகிற பேர் எப்படி இருக்கணுன்றதில் தான் இந்த கொஞ்சம் வேறுபாடு இருந்து இப்படி சொன்னோடனே எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள். பல வழிகளை சுமந்தவர்கள் இருக்கின்ற மண்ணாகிய கிளிநொச்சியில் இந்த வலிதாங்கிய இந்த கண்ணம்மா என்ற படம் எல்லோராலையும் பாராட்டப்பட்ட இந்த படம் அம்மக்களை நோக்கி எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அங்கே புதிதாக கட்டப்பட்ட சேரன் திரையரங்கில் முதல் ஈழ சினிமா திரைப்படமாக அன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை 2:30 மணிக்கு காட்சிப்படுத்தப்பட இருக்கின்றது. சகலரையும் வந்து அந்த படத்தைக்கு ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக நீங்கள் படத்தை ரசிப்பீர்கள். அங்கே அந்த படத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நீங்கள் திருப்பி பார்க்க வைக்கும் என்று நம்புகிறேன். நிச்சயமாக வாருங்கள், பார்த்து மகிழுவோம். நன்றி, வணக்கம்.